ஹலோ, எனக்கு வாய்ப்புன்னு இருக்குது. இன்னைக்குன்னு பாத்து எங்க வீட்டுல கறி சமைக்கிறாங்க. இது நியாயமா? இல்ல இல்ல, எனக்கு எரிச்சலா இருக்குதுங்க ஆயா. நீங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே. எங்க அம்மா கேட்கவே மாட்டேங்குது. ஹலோ, இல்ல, நீங்க கறி சமைக்கிறீங்களா? அவருக்கு அது பிடிக்கலையா? அது பாவம் தானேங்கிறாரு. கறி சமைக்க சொன்னதே அவன் தான். இதுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? என் சின்ன வீட்டுக்காரரோட இருக்கிறேன் நானு. சரி, கஷ்டம் தான். கறி சமைச்சு கூட நான் இப்ப கேட்டா காய்கறி தான் சொன்னேன். நீ என்னத்துக்கு கோழிக்கறி சமைச்சேன்னு கேக்குறான். இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணட்டும்? என்ன செய்ய முடியும்? இப்படி கேட்டா எப்படிங்க? வீட்டை விட்டு வெளியில போறேன். போற நேரம் பூரா தண்ணி அடிச்சுட்டு வராங்கம்மா. பாத்தையா? பார்த்ததுனால தானே சொல்றேன். அது தப்பு. என்னத்த சொல்றது? இருக்கு, அவன்கிட்ட குடுக்குற. அவனுக்கு நல்ல வழி சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. கறி கேட்டாங்க ஆயா. எங்க அம்மா கோழி கறிய தாந்துக்குது. உங்களுக்கு என்ன மாம்சம் பிடிக்கும்னு? எனக்கு என்ன மாமிசமா? எனக்கு எல்லா மாமிசமும் சாப்பிடுவேன் நான். அகோரி குச்சுகிறேன் நான் ஆயா. முதலாவது தண்ணி போடுறது நிப்பாட்டுங்க. உங்க பேர் என்னங்க ஆயா? ருக்மணி. பத்மினிக்கு பதிலா ருக்குமணிக்கு போட்டுட்டேனா நானு? ஆமா. இவ்வளவு நேரம் நான் யாருன்னே தெரியாம பேசிருந்துக்கிறீங்களா நீங்க? சரி, அப்ப தெரிஞ்சவங்களா இருக்குமே என்னமோன்னு பேசிட்டு இருக்கு. தெரிஞ்சவங்க யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுறியா ஆயா? உனக்கு என்ன எனக்கு எதனா பாட்டு பாடு, அப்பதான் விடுவோம் உன்னை. ஆயா கட் பண்ணிச்சு.